எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். குவைத்தை பொறுத்த மட்டில் நல்ல நல்ல நியூஸ் வந்துக்குது. அமைச்சரவையில் நல்ல நல்ல தீர்மானங்கள், இந்த ஸ்கூல் ஓப்பன், காலேஜ் ஓப்பன், அப்புறம் எக்ஸாமு, இந்த ஃப்ளைட்டு, அது எல்லாம் ஒரு ஒரு அப்டேட் வந்துனே இருக்குது. இதை தொடர்ந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குவைத்தோட தாய் தந்தை எது வேணால் சொல்லிக்கலாம், ஜெசிரா ஏர்வேஸ் அவங்க அவங்களுடைய முழு சேவையும் T5லேருந்தே தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் அடிப்படையில் ஒரு 27 இடங்களுக்கு டைரக்ட் ஃப்ளைட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கலாம் நம்ம. இதில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அந்த அந்த டைமிங் சொல்லியிருக்காங்க, அந்த பயணிகளுக்கான டைமிங். அதேமாரி எப்பயும் சொன்ன மாரி தான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். இந்த பார்க் அண்ட் ப்ளே இடத்துக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வரணும் அப்படின்னு. அதே ரூல்ஸு தான். பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் வேறு என்னென்ன அப்டேட்டு, என்னென்ன தகவல் வருதுன்னு. இப்போதைக்கு இது ஒரு தகவல் தான் வந்துக்குது. இந்த விஷயத்த கொஞ்சம் லென்ஸாக சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் பொறுத்திருந்து. இன்றைக்கான லஞ்ச் வந்துக்குது. என்ன வந்துக்குதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். இது திறந்தா சாப்பாடு, இது திறந்தா முட்டை, கொஞ்சமாக பிசைஞ்சி சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, சாப்பிட்லாம். ஃபரோனியா பகுதியில் பஸ்ஸில் போகிற பேசஞ்சரை குறிவைத்து இந்த பணங்களையும் பொருட்களையும் திருடின 3 பங்களாதேஷ் நபர்கள் கைது செஞ்சுதாகவும் அதுக்கான வீடியோவும் உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கு. அந்த வீடியோ பின்னாடி வரும் பாருங்கள். அவங்க திருடத்தான் அந்த பஸ்ஸில் இருக்கிற கேமராவில் பதிவாயிருக்கும், அதையும் பாருங்கள். تمكنت مديرية المحافظة الفروانية ممثلة بمخفر شرطة جليب الشيوخ من ضبط تشكيل عصابي مكون من 3 أشخاص تخصصوا في سرقة ركاب الحافلات في عدة مناطق، وذلك بعد ورود بلاغ من أحد مفتشي التذاكر أفاد بتكرار حالات السرقة داخل الحافلات، حيث تم التنسيق معه وتكليف قوة أمنية لرصد المتهمين، وأسفرت المتابعة عن ضبطهم، كما وثقت كاميرات المراقبة بعض وقائع السرقة، وتم العثور بحوزتهم على مبلغ 333 دينار كويتي يشتبه بأنه من متحصلات تلك الجرائم. وقد تم التحفظ على المتهمين والمضبوطات وإحالتهم إلى جهة الاختصاص لاتخاذ الإجراءات القانونية اللازمة بحقهم. وزارة الداخلية تؤكد استمرار جهودها في ضبط الخارجين عن القانون، وتدعو الجميع إلى التعاون والإبلاغ عن أي نشاط مشبوه عبر هاتف الطوارئ 112. ஜெசிரா ஏர்வேஸ் அறிவித்த மாதிரி குவைத் ஏர்வேஸும் இப்போ அறிவிச்சிருக்குது. 2வது கட்டமாக இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இன்னும் குறிப்பிட்ட சில இடங்களுக்கு குவைத் ஏர்வேஸ் தன்னுடைய சேவையை தொடங்குறது. மொத்தம் ஒரு 27 இடத்துக்கு தொடங்குது அப்படின்ற மாரி அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் உள்துறை அமைச்சகம் ஒரு வீடியோ ஒன்று விட்டிருக்கு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சட்டத்தை மீறி அங்கங்கே கடை போட்டு இந்த பொருட்களை விற்பனை செஞ்சு 8 பேர் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க என்னென்ன பொருள் வச்சுருந்தாங்கன்னா, இந்த புகையிலை, காய்கறிகள், ஆடைகள், காலணிகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் அப்படின்னு பல சாதனங்கள் பல இடத்துல வச்சு விற்றுன்னு இருந்திருக்காங்க. இது எந்த ஏரியாவில் நடந்திருக்குன்னா, அகமதி, ஃபாகில் மற்றும் மக்புல்லா இந்த ஏரியாவில் நடந்திருக்கு அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. சாப்பிட இவ்வளோ கொடுத்து அனுப்பிட்டு இருக்காங்க, ஆனால் சாப்பிட முடியாது. ஏன் சாப்பிட முடியாதுன்னா, இது அந்த ஃப்ரெஷ்ஷாக போட்டுன்னு வராங்க பார்த்தீங்களா, அப்போ சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சுன்னா இது ஒரு வதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது சாப்பிட. இவ்வளோ வேஸ்ட்டு தான். அது சொல்ல வாங்கிட்டு வரும்போதே கொடுத்துருக்கலாம் மேடம். நான் தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன் 2 தினம் இருக்குது. ஆனால் அதை வீடெல்லாம் எடுக்கல. நான் ஒன்று சாப்பிட்டு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த அப்படியே வச்சுட்டு அது குப்பைக்கு தான் போவோம். இன்றைக்கி வந்த தகவல் மட்டும் தான் சொல்லியிருப்பேன், வேலை நான் சொல்லவே இல்லை. இந்த வேலை செஞ்சேன்னு வேலை செய்யறது சொல்லலை அப்படின்றதுக்கோசரம் எனக்கு வேலையே வராமலாம் இல்லை, வேலை வந்துச்சு. பையனை இதுக்கு இட்டுன்னு போய் வந்தேன், அவென்யூஸ் இட்டுன்னு போய் வந்தேன். அதுக்கப்புறம் மேடம் அவங்க அக்கா வீட்டுக்கு இட்டுன்னு போய் விட்டேன், தெளிவாக அவங்கள போய் இட்டுன்னு வந்தேன். அதுதான் வேலை. அப்புறம் வண்டிக்கு போய் பெட்ரோல் போட்டுன்னு வந்தேன், அதையும் வீடியோ எடுக்கலை. ஏன்னா அதெல்லாம் ரெகுலராக பண்ணுற வேலை தானே. அது என்ன சொல்லிக்கின்னு டைம் வேஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு அது எதுவுமே வீடியோவில் சொல்லலை.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்த தகவல் அதே தான். அந்த 2-3 தகவல் தான் வந்துச்சு. நாளைக்கு வேலை எப்படி வருது, நாளைக்கு தகவல் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.